ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதை எப்படி செய்கிறது நம்ம போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெயை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்கிட்டு எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு கடுகு போட்டு சிம்மில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது மொத்தமாக அப்படியே எடுத்து போட்டுக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அப்படியே கடுகு வெடிக்கும். அதனால் ஆஃப் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா ஒரு கிளறிடலாம். மொத்தமாக சேர்த்து அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை வாசனை வந்து செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு தான் இருக்கேன், கமெண்ட் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கிக்கணும், கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக்கு, ஸோ அதனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு. உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிடலாம். இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு கிளறிடலாம். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அப்புறம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். ஏன்னா உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நல்லா இது ஒரு நல்லா பெரட்டிடலாம். இந்த மாதிரி பெரட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறிட்டேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 2 விசில் வந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது 2 விசில் வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிளறிடலாம். சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல். மூடி போட்டு இப்போ வந்து 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பராக உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. 2 விசில் விட்டேன். சூப்பராக உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சூப்பராக வந்துச்சு. நல்லா காரசாரமான பொரியல் சூப்பராக வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.